அரசே தமிழக அரசே மாண்புமிகு முதல்வரே நடப்பு சட்டமன்றத்தில் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக டாஸ்மாக் ஊழியர்கள் தங்களது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 21 ஆண்டுகளாக சட்ட சமூக பாதுகாப்பற்ற நிலையில் அத்துக்கூலிகளாகவும் பரிதாபகரமான சூழலிலும் பணியாற்றி வரும் டாஸ்மாக் ஊழியர்களின் நீண்டகால சட்டப்பூர்வ நியாயமான கோரிக்கைகளுக்கு முதல்வரின் நேரடி தலையீட்டை கோரி கோயம்புத்தூர் மாவட்ட டாஸ்மாக் ஊழியர் சங்கம் CITU சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் புதனன்று நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 480 நாள் பணி முடித்த டாஸ்மாக் ஊழியர்கள் அனைவரையும் பணிவரன்முறை செய்திட வேண்டும், டாஸ்மாக் ஊழியர்களின் ஓய்வு வயதை 58 60 உயர்த்திட வேண்டும், தனிநபர் ஒருவருக்கு எத்தனை மது பாட்டில்கள் விற்பனை செய்யலாம் என்பது குறித்த விதிமுறையை உருவாக்கிட வேண்டும், மதுக்கூட பணியாளர்கள் மது பாட்டில்களை கையாளக்கூடாது என்ற மதுவிலக்கு சட்ட விதிமுறை 1937 கராராக அமல்படுத்த வேண்டும், ஊழியர்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும் வழக்குகளில் மேல்முறையீடு செய்யாமல் இருக்க வேண்டும், இசைவு கடிதம் என்ற பெயரில் ESI திட்டத்தை கட்டாயப்படுத்தாமல் இருக்க வேண்டும், ESI மருத்துவ திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், புதிய FL2 என்ற பெயரில் மணமகிழ் மன்றங்களை நடத்த அனுமதிக்கக்கூடாது, நீதிமன்ற உத்தரவுப்படி காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை அமலாக்கம் செய்யும் விஷயத்தில் ஊழியர்களின் பணி சுமை, சுகாதாரம், இட நெருக்கடி போன்ற பிரச்சினைகளை கவனத்தில் கொண்டு தொழிற்சங்கங்களுடன் கலந்து பேசி தீர்வு காண வேண்டும், காலி பாட்டில்கள் சேகரிப்பு மற்றும் ஸ்டிக்கர் ஒட்டுவதற்கு புதிய ஊழியர்களை நியமிக்க வேண்டும், வாடிக்கையாளர்களிடம் இருந்து திரும்ப பெற்று கடைகளில் தேங்கியுள்ள காலி பாட்டில்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும், டாஸ்மாக் நிறுவனத்தின் வருமானத்தை FL2 தனியார் மதுக்கடைகளுக்கு தாரை வார்க்காமல் இருக்க வேண்டும், 180 மில்லிலிட்டர் மது பாட்டில்களை FL2 மதுக்கடைகளுக்கு விற்பனைக்கு வழங்கக்கூடாது, FL2 தனியார் மதுக்கடை விற்பனை நேரத்தை காலை 11 மணி இரவு 11 மணி, டாஸ்மாக் கடையின் விற்பனை நேரத்திற்கு காலை 12 மணி முதல் இரவு 10 மணி வரை இணையாக மாற்ற வேண்டும், கள்ள சந்தையில் மது விற்பனை செய்யும் சமூக விரோதிகள் தவறான அல்லது காழ்ப்புணர்ச்சியோடு கொடுத்த தகவல் அடிப்படையில் டாஸ்மாக் ஊழியர்களின் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்திட வேண்டும், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும், கேரளா அரசை போல ஊதிய உயர்வு வழங்கிடும் பேச்சுவார்த்தையை உடனே தொடங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. ஆர்ப்பாட்டத்திற்கு கோவை மாவட்ட டாஸ்மாக் ஊழியர் சங்க தலைவர் மூர்த்தி தலைமை வகித்தார். டாஸ்மாக் ஊழியர் மாநில சம்மேளனத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு செல்வன் விளக்க உரை நிகழ்த்தினார். மாவட்ட செயலாளர் ஜான் அந்தோணிராஜ், மாவட்ட பொருளாளர் ராமகிருஷ்ணன், மாநில துணை செயலாளர் செந்தில் பிரபு, மாநில குழு உறுப்பினர்கள் தங்கராஜ், சரவணன் உள்ளிட்ட திரளான டாஸ்மாக் ஊழியர்கள் பங்கேற்றனர்.